அனைவருக்கும் வணக்கம். இந்த இருவரும் இந்த செந்தாளினி வீலாக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் இவங்க 2 பேரும் அமர்ந்து கொண்டு ஒரு ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி ஆணுடைய ஜாதகத்தை பெண்ணுடைய ஜாதகம் மாதிரி பெண்ணை வச்சு பேச சொல்லி அந்த ஜாதகர் ஃபேக் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை நம்ம எதாச்சியாக பார்க்க நேர்ந்தது. இதில் இவர்கள் இருவரும் இளைஞர்களாக இருக்கிறதுனால கடவுள் தன் இருப்பை காமிக்க மாட்டான். இவங்க மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற இளைஞர்கள் அனைவருக்குமே அவங்கள மாயையில் வாழ விடுறத ஒரு அமைப்பு இந்த இயற்கைக்கு உண்டு. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே கடவுள் அப்படின்னா என்ன, வாழ்க்கைன்னு என்ன, அந்த தத்துவங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை விரக்தியாக போயிடும். அப்புறம் இப்படியெல்லாம் உட்காந்து சந்தோஷமாக பேச முடியாது. அப்படிங்கிறனால அந்த அறிவை மறைச்சிருவோம். இயற்கையிலேயே அது மறைக்கப்படும். அந்த விஷயம் அறிவுக்கு எட்டாமல் தான் இருக்கும். ஒரு 60 வயது 70 வயது அந்த மாதிரி முதுமையில் தான் கடவுள் தன் இருப்பை காட்டுவான். அப்போ அவங்களுக்கு இனிமையான வாழ்க்கை தேவைப்படாது. எல்லாம் ஆண்டு அனுபவித்து முடிச்சிருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. அந்த ஜோசிகாரம் பொய்யா இருக்கலாம், ஆனால் இந்த ஜாதக அமைப்பு இதெல்லாம் உண்மை தான். அதை சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதியானவங்க இல்லைன்னு தான் நீங்கள் சொல்லணுமே தவிர, இப்போ நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஜாதக அமைப்பை பற்றி கேவலமாலாம் பேசக்கூடாது. இப்போ நான் விலாவரியாக விளக்குறவங்க பேர்லேருந்தே அந்த எல்லா உண்மைகளையும் நான் சொல்ல போகிறேன். இவங்க கண்டிப்பாக அவசியம் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இவங்க வாழ்க்கை ஏன் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, எதனால் அப்படிங்கிறத முழுக்க நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஜோசிகாரர்கிட்ட போய் இந்த விவரங்களை சொல்லி கேட்டு பாருங்கள். இப்போ இவங்க 2 பேருமே 5 வயதில் இருக்கிற வரைக்கும் 5 வயதில் போய் இந்த ஆண் பெண் தாம்பத்தியத்தை பற்றி சொன்னால் ஏதாவது அந்த குழந்தையாக இருக்கும்போது இவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அது அறிவுக்கு எட்டாது. அது அறிவுக்கு எட்டுறதுக்கு அந்த ஒரு ஏஜ் ஆகணும். அதுக்கு பிறகு தாம்பத்திய உறவுனா என்ன, திருமணம்னா என்ன, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அறிவுக்கு வயதுக்கு தகுந்த அறிவை தான் இயற்கை வழங்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் அனைத்தும் தெரிந்துவிட்ட மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு பேசவே கூடாது. அது தவறு. எங்களுக்கு தெரியலேன்னு சொல்கிறது தான் உண்மையான ஒரு இதாக இருக்கணும். எங்களுக்கு அது அறிவு கெட்டல, புரியல அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு இது ஜாதகத்தை பற்றி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தவறான ஒரு இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த 2 பேரில் ஆண்மகனுடைய பெயர் அசோக்குன்னு சொல்லியிருக்கா. அப்படி இது உண்மையான பெயரா முழு பெயரா அப்படிங்கிறத விட இப்போ செலிப்ரிட்டியாக இந்த யூடியூப்பில் இந்த பேர் தான் பயன்படுத்தி இருக்கிறதுனால இதைத்தான் மக்கள் கூப்பிடுவாங்க, அசோக்னு தான் கூப்பிடுவாங்க. அதே போல் அந்த பொண்ணை லாவண்யான்னு கூப்பிடுவாங்க. இப்போ பெயர் 2 பெயர் உறுதியாயிடுது. இதனுடைய அமைப்பில் தான் கிரகங்கள் வேலை செய்யுங்கிறது முதல்ல இவங்க 2 பேர் மட்டுமில்லை, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த 3 எழுத்து அசோக்குங்கிற பெயரில் சூரியன் 2 பங்கும் குரு 1 பங்கும் ஆட்சி செலுத்துது. வேறு எந்த கிரகமும் இந்த பெயரில் ஆட்சி செலுத்தலை. ஆனால் இந்த பெயர் முழு பெயரினுடைய ஆதிக்கம் புதன் கிரகம் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இந்த 3 கிரகங்கள் தான் இந்த அசோக்குங்கிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது முடிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் இந்த மாதிரி செலிப்ரிட்டியாக வரக்கூடிய அளவுக்கு ஒரு யூடியூப்பில் சக்ஸஸாக வரணும்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. எத்தனையோ பேர் ஆரம்பிக்கிறாங்க, என்னென்னமோ தலைகளாக கும்பிடு போடுறாங்க, ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஆனால் எளிதாக வரக்கூடிய அமைப்பு என்னென்னா, இந்த சூரியனும் குருவும் இணைவது சிவராஜ யோகம், அதே போல் குரு ஆதித்ய யோகம் 2 பேரில் சொல்லுவாங்க. இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றி தான். இது அறிவை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது புதன் இருக்கிறதுனால இது சிறப்பாக இந்த பெயர் பணியாற்றும். ஆனால் கூட மனைவியாக வரக்கூடியவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பண்புகளை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. அதை சிமுலேட் பண்ணி இந்த ஊக்கப்படுத்தக்கூடிய அமைப்பில் கிரக அமைப்புகள் பெண்ணுடைய பெயரில் இருந்தால்தான் இந்த ஆணானவன் வெற்றி முகத்தில் ஏற முடியும். பெண்ணினுடைய அல்லது குழந்தையினுடைய அமைப்பு, குழந்தை ஒன்று இருக்கிறது தெரியுது, ஆனால் அந்த குழந்தையினுடைய பெயர் இதில் நமக்கு தெரியல. அதை சொன்னோம்னா முழு விவரங்களையும் அது என்னங்கிறது நம்ம சொல்லிடலாம். அப்படி பெயரில் எல்லாமே அடங்கியிருக்குது. பெயருங்கிறது வேறு எழுத்து கிடையாது, அது ஒளி வடிவம். இசை எப்படி சரிகம பதனிசா 7 இருக்குதோ அந்த போல் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ஒளி வடிவத்தில் இருக்கிறனால
ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லலாம். அப்போ வந்து அது கிரகங்களுடைய ஃப்ரீக்குவென்சியாக தான் அது இருக்குது, இயல்பாக இயங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ அசோக்கினுடைய வெற்றிக்கு காரணம் இந்த சிவராஜ யோகம். இதை எங்கே வேணாலும் போய் கேட்டு பார்க்கலாம். இதுதான் இதை சொல்லக்கூடிய தகுதியான சோதிடர்கள் இல்லைங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம சோதிடமே தவறுன்னு சொல்லக்கூடாது. இப்போ லாவண்யாவை எடுத்துக்குவோம். இந்த லாவண்யா பெயரில் வந்து செவ்வாய் ஆதிக்க கிரகம், அதே போல் சனி ராகு செயற்கையாக இருக்குது, இந்த பெயருக்குள்ளே அமைஞ்சிருக்குது. இந்த சனியும் ராகும் சேரும் பொழுது என்ன நிகழும் அப்படின்னா, அதுக்கு வந்து பிசாச யோகம் அப்படின்ட்டு பேர். இந்த சனி பலம் பெற்றிருக்குது, அதாவது 3 மடங்கு ராகுவை விட சனி பலம் பெற்றிருக்குது, ஆயுள் காரகன். இருந்தாலும் இந்த பிசாச யோகம் வந்து எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பெண்ணுக்கு வந்து இந்த மனச்சோர்வு, பயம், குழப்பம் இதெல்லாம் வந்து நிச்சயம் வந்து அதிகம் இருக்கும். இந்த இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து தான் பேரனுடைய அமைப்பில் இருக்கிறதுனால இது நடக்கும். ஆனால் அது சரியான கடின உழைப்புக்கு பிறகு அது வந்து பாதிக்காது. இவங்க உழைப்பு, இந்த 2 சேர்க்கையினால் உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால இது ஆணுடைய கணவனுடைய அமைப்பும் மிகவும் சரியாக இருக்கிறதுனால இந்த குழப்பம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் அடிவிட்டு போயிடும் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற லாவண்யாங்கிற அந்த பெயருக்கும் அசோக் அந்த புதன் ஆதிக்கம் பெற்றதுன்னா, இந்த புதனும் செவ்வாயும் சேரும் பொழுது என்னென்னா சச்சரவுகள் ஏற்படும். இதையெல்லாம் மறைக்கக்கூடாது. உண்மையிலுமே அடிக்கடி சில சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட சச்சரவுகள் ஏற்படும். இதுதான் உண்மை. இதை வந்து வெளியில் சொல்ல முடியாது. நாங்கள் ஜாதகத்தில் எல்லாம் ஒன்றும் பார்க்கல, ஆனால் நல்லா இருக்கிறோம், அப்படியே ஓடிட்டுருக்குது, நல்லா வந்து சொல்லக்கூடாது. கண்டிப்பாக வந்து செவ்வாய் புதன் சேர்க்கை வந்து சச்சரவுகளை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உடனே என்னுடைய அசோக்குங்கிற பெயர் நல்லா இருக்குது, உன்னுடைய பெயரில் தான் வந்து செவ்வாய் இருக்குது, அதே போல் சனி இருக்குது, என்னுடைய இதில் வந்து குரு எல்லாம் இருக்கிறதுனால அப்படின்னு போட்டு மனைவியை வந்து தவறாக சொல்லி நீ தான் அதுக்கு காரணம்ன்ட்டு வாதாடக்கூடாது. ஏன்னா அசோக்குங்கிற பெயரில் சூரியன் 2 மடங்கு இருக்குது, குரு 1 மடங்கு இருந்தாலும் புதனுடைய குரு 2னுடைய இதில் அந்த சூரியன் அடிவிட்டு போகும். அந்த சூரியனுடைய பண்பு என்னென்னா அந்த அதிகாரத்தன்மை, ஒரு நிர்வாக திறமை உள்ள ஒரு விஷயமாக தான் இந்த சூரியன் செயல்படுது. அதனால் சூரியன் வந்து ஒரு பாவக்கிரகம், அது வந்து உங்களுக்கு தீமைகளை செய்யக்கூடியதுங்கிறத உணர்ந்துக்கிட்டு மனைவியால் தான் முழுக்க வருதுன்றெல்லாம் நம்பிடக்கூடாது. உங்களுடைய பெயரிலும் சூரியன் இருக்கிறதுனால அது பல கஷ்டங்களை அதுவும் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2 பேருமே சரிசமமாக அந்த நன்மை தீமைகளை பெற்றிருக்கிறீங்க. பெண் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால உடனே பெண் மேலே பழியை போற்றக்கூடாது ஒரு பிரச்சனை வரும் பொழுது. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. மனம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக ஆராய்ந்து நம்ம பார்க்கணும். இதை முழுசு வந்து 2 பேர் மேலேயும் வந்து சரி, 2 பேர் மேலே தவறுன்னெல்லாம் சொல்லிடக்கூடாது. காலகட்டங்கள் ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். அதை இப்போ சொல்ல முடியாது. இந்த ஏஜும் வந்து நீங்கள் சொல்லலை. அப்படி பலவித விஷயங்கள் இந்த பெயருக்குள்ளேயே அடங்கி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுபோல் வீடியோக்களையெல்லாம் போட்டு அடுத்தவங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி அது தவறுன்னு சொல்லக்கூடாது. அந்த மனிதர்கள் தவறுகளாக இருக்கலாம், இறை வந்து தவறாக இருக்க ஒருபோதும் சந்தர்ப்பம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ குழந்தையினுடைய பெயரை தெரிவிச்சிருந்தாங்கன்னா முழு குடும்பத்தினுடைய இன்னொரு குழந்தையோ, ஒரு குழந்தையா, 2 குழந்தையா, உடனே நீ சோசிகாரன் தானே, இதில் வச்சு நீ குழந்தையை கண்டுபிடி அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். எத்தனை குழந்தைகள் இருக்கும், அது எத்தனை பிறக்கும், அது ஏன் இன்னும் பிறக்கவில்லை, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது வந்து போட்டோம்னா இந்த வீடியோனுடைய நீளம் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமா போயிடும். அதனால் அந்த குழந்தையினுடைய பெயரை சொல்லியிருந்தால் இன்னும் வந்து டீட்டெயிலாக நம்ம இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பை வந்து தெளிவாக சொல்லிட முடியும். இதுதான் இந்த நாமாவளி சோதிடத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை இவங்க மறுக்க முடியுமா அப்படின்னா 100% முடியாது. அப்படி ஏதாவது நான் சொன்னதில் தவறு இருந்தால் அவங்க கமெண்டில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது போன்ற பெயர்கள் தான் உங்களை இயக்குகிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, இன்னொரு வீடியோவில் இதுபோல் எனக்கு தெரிந்த விஷயங்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு உங்களுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு விளக்குறேன்ட்டு சொல்லிவிட்டு, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.